ஹாய், இன்னைக்கு சனிக்கிழமை, அதனால் நான் கொழுப்பருப்பு தான் போட்டிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சீரகம், கொத்தமல்லி, மிளகு போட்டு பொரிஞ்சதும் 3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுக்கிறேன். இதில் ஒரு கட்டி பூண்டு உளிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 1.5 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளி போல் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தக்காளி விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சமாக இதில் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டு வேக வச்சுருந்த கொள்ளு எடுத்து போட்டிருக்கேன். இந்த கொள்ளுலேயே நான் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறதுனால நான் அரைக்கும் போது உப்பு பார்த்துட்டு போட்டுக்குவேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கிறேன். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றி உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்தளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி இதில் கொஞ்சமாக நான் கடலெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், ஈஸியான கொள்ளு பருப்பு ரெடி ஆகிடுச்சு. Bye.